This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, டவுன் ஹால் 8ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெராக்ஸை லெவல் 3 பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்கேரி கொடுத்துருக்காங்க. இதோட பவர் என்னென்னா, ஒரு ஹேமர் மாதிரி ஒரு கோடாலியை கையில் வச்சுட்டு சுற்றிலும் அடிக்கிறது. அந்த கோடாலி எவ்வளோ தூரம் போகுமோ அது தூரம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லெவல் அப்டேட் பண்ணால் கோலும் வரும். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க வால்கேரியை வச்சு நம்ம அட்டாக் பண்ணி பார்க்கலாம். நார்மல் அட்டாக்கில் இப்போ இந்த பேஸில் பாருங்களேன். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் வந்து இந்த எர்த்துக்வாக் ஸ்பெல்லுன்னு உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. அதனால் எர்த்துக்வாக் ஸ்பெல்லும் எடுத்து வந்திருக்கேன். ஒரு 4 ஸ்பெல்லு போட்டோன்னே பாருங்களேன், அந்த சைடு இந்த வால் எல்லாமே டிஃபன் ஆகிடுச்சு, எல்லாமே வந்து காலியாகிடுச்சு. இதுதான் அந்த எர்த்துக்வாக்கில் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்களேன், எல்லா வாழ்க்கையும் நான் இறக்கிட்டேன். இப்போ அந்த வாழ்க்கையை எப்படி அட்டாக் பண்ணுன்னு பாருங்களேன். உங்களுக்கு இன்னும் நான் ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? நான் ஒரு ப்ரீ பிளான் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு இந்த வாழை எல்லாத்தையும் உடச்சிட்டா வால்கேரி வந்து ஈஸியாக போயிடும். வால்கேரிக்கான பெரிய மைனஸ் பாயிண்ட்டே என்னென்னா, வாழை உடச்சிட்டு போகிறது தான் அது கொஞ்சம் கஷ்டமே. இப்போ பாருங்கள், முடிஞ்சிச்சா? ஈஸியாக முடிஞ்சிச்சு. 3 ஸ்டார் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பிளான் பண்ணாமல் விட்டுட்டேன். பில்டர் ஹெட் வந்து பாருங்கள் மூலையில் வச்சுருக்கான் பாருங்கள். அந்த மூலையில் வச்சுருக்கு தான் நமக்கு டைமிங் மிஸ் ஆகும். இப்போ பாருங்களேன், எனக்கு ஆல்ரெடி டைம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் டைமிங் இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், டிலே ஆகிரும். 3 ஸ்டார் எடுக்கிறது கொஞ்சம் இதாகிடும். அங்கே இதே மாதிரி இன்னொரு அட்டாக் ஒன்று பண்ணி காட்டுறேன். இதில் வந்து என்னென்னா, நான் வந்து ஹீலிங் ஸ்பெல்லு ப்ளஸ் ஹீலரையும் எடுத்து வந்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக சென்டரில் 5 எர்த்துக்வாக் ஸ்பெல்லை போட்டு அந்த சைடு வால் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 3 வாழ்க்கையை இறக்கி கிளான் கேஸ்டரில் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த சைடு நான் கிங்கோட இதையும் போட்டேன்னா இந்த சைடு இருக்க வாலும் காலி ஆகிடுச்சா. இப்போ வாழ்க்கையை ஈஸியாக உள்ளே பூந்து அடிக்க நான் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லா வாழ்க்கையும் உள்ளே பூந்துருச்சுங்களா. இப்போ எல்லாமே இந்த வாழ்க்கையை அட்டாக் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஒரு ஹீலிங் ஸ்பெல்லை போட்டேன். அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கை எல்லாமே அந்த சைடு செத்துருச்சு பாருங்கள். அந்த ரிசார்ட் டவர் வந்து எல்லாத்தையும் குஷன் ஊதி எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. ப்ளஸ் இந்த சைடு கெனடா ஆர்ச்சர் டவரும் வந்து பார்த்திங்கன்னா கீழே காலி பண்ணிடுச்சு. போச்சுடா. நான் இதில் 3 ஸ்டார் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா வாழ்க்கையோட பவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கிரவுண்ட் அட்டாக்கில் இந்த பெக்கா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம போக போக பெரிய பெரிய டவுன் ஹால்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணால் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டில் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான அட்டாக்கு. நான் வந்து கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்டார் எடுத்துட்டேன். சில பேர் ஐயோ 4 வாழ்க்கை தான் இருக்குன்ட்டு அட்டாக்கை விட்டு வெளியே போனீங்கன்னா நம்மளால் 3 ஸ்டார் எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், இந்த சைடும் அந்த சைடும் பில்டர் கிட்ட வச்சுருக்கனால வாழ்க்கை கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகம். அதனால் சீக்கிரமாக 3 ஸ்டார் நம்ம எடுத்துட்டேன். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன அப்டேட்னு உங்களுக்கு சொல்கிறேன்.